ஹாய் வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பின்னணி பாடகரும் இசையமைப்பாளரும் நடிகரும் தயாரிப்பாளருமான எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கோனடம்பேட்டையில் எஸ்பி சாம்பமூர்த்தி சகுந்தலாம்பா தம்பதியினருக்கு மகனாக 1946 ஜூன் 4 பிறந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள் 5 சகோதரிகள் உள்ளனர். சகோதரிகளில் ஒருவரான எஸ்பி சைலஜா இவர் சினிமாவில் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இவர் சாவித்திரி என்பவரை திருமணம் முடித்து சரண், பல்லவி எனும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இவருக்கு சிறு வயதில் இருந்தே ஹார்மோனியம், புல்லாங்குழல் என்பனவற்றை வாசிப்பதில் கைதேர்ந்தவராக இருந்தார். ஆனால் இவருடைய தந்தையின் ஆசை இவரை ஒரு என்ஜினியராக்குவதே. இவர் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் பல்வேறு இசை போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசில்களையும் வென்றுள்ளார். ஆரம்ப காலத்தில் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் என்பவர்களுடன் இணைந்து மெல்லிசை குழு ஒன்றையும் நடத்தி வந்தார். இவருக்கு சினிமாவில் பின்னணி பாடகராக வர வேண்டும் என்பதே கனவு. 1966 தெலுங்கு படத்தில் பாடகராக அறிமுகமாகியிருந்தார். இவர் தமிழில் அறிமுகமாகிய படம் ஹோட்டல் ரம்பா. இதில் MS விஸ்வநாதன் இசையில் LR ஈஸ்வரியுடன் இணைந்து அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சி பாடலை பாடியிருந்தார். இது சில காரணங்களினால் வெளிவராமல் போனது. அதற்கு பிறகு ஜெமினி கணேசன் நடித்த சாந்தி நிலையம் படத்தில் இடம்பெற்ற இயற்கை எனும் இளையகனி பாடலை பாடியிருந்தார். ஆனால் இந்த படம் வெளிவருவதற்கு முன்பராகவே எம்ஜிஆர் நடித்த அடிமைப்பெண் வெளியாகியிருந்தது. இதில் இவர் பாடிய 1000 நிலவே வா பாடல் முதலில் வெளிவந்தது. 1960க்கு பிறகு அறிமுகமாகிய எஸ்பி பாலசுப்ரமணியம் 60 ஆண்டுகளாக முன்னணி பாடகராக இருந்தார். இவர் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். பத்மஸ்ரீ, பத்மபூஷணம், பத்ம விபூஷணம் எனும் விருதுகளையும் வென்றுள்ளார். இவர் கோவிட் தொற்று காரணமாக 2020 செப்டம்பர் மாதம்